வெல்கம் டு அக்கௌண்டிங் டிக்ஷனரி. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்கிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேங்கிங்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியாவும் ஆர்பிஐயும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியாவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் பேங்க் எது அப்படின்னா பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். 1970 கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த பேங்க் வந்து பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் 1970. ஸோ இதை யார் கொண்டு வந்தா அப்படின்னா அலெக்சாண்டர் அண்ட் கோ அவங்க தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்கே லொக்கேட்டட் ஆச்சு அப்படின்னா கல்கட்டாவில் வந்து லொக்கேட்டட் ஆயிடுச்சு. பட் இது 1770 ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. பட் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. 1832 க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. எதனால் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா புவர் மேனேஜ்மெண்ட், எம்ஜிடி அப்படின்றது மேனேஜ்மெண்ட், புவர் மேனேஜ்மெண்ட் காரணமாகவும் எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டினாலையும் இந்த பேங்க்கை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி ஒரு 3 பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி 3 பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேங்க் ஆஃப் கல்கட்டா, பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ். இதில் இந்த பேங்க் ஆஃப் கல்கட்டான்றது வந்து ரீநேம் பண்ணி இப்போ எப்படி இருக்கு, ரீநேம் பண்ணிட்டாங்க, பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பேங்க் ஆஃப் பெங்கால் கொண்டு வந்த இயர் வந்து என்னென்னா 1806. அடுத்து பேங்க் ஆஃப் பாம்பே 1840, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் 1843. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பேங்க்கும் சேர்ந்தது தான் வந்து பிரசிடென்சி பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இந்த பிரசிடென்சி பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 3 பேங்க்குமே வந்து பெரிய மாகாணங்களில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த 3 பேங்கையும் பிரசிடென்சி பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பிரசிடென்சி பேங்க்கு அமால்கமேட் ஆகிடுச்சு. அமால்கமேட் மீன்ஸ் மெர்ஜ் பண்ணிட்டாங்க, 3ஐயும் ஒன்றாக்கிட்டாங்க. அதுதான் அமால்கமேஷன்றது, மெர்ஜ் பண்ணுறது, 3ஐயும் ஒன்றாக்குறது. ஸோ அப்போ அமால்கமேட் டு இம்பீரியல் பேங்க், அதாவது இந்த 3ஐயும் ஒன்றாக்கி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியான்றது என்ன அப்படின்னா எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 27/1/1921, அதாவது ஜனவரி 27, 1921 இந்த இம்பீரியல் பேங்க் அப்படின்ற ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த இம்பீரியல் பேங்க் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த பிரசிடென்சியல் பேங்க்கை, பிரசிடென்சி பேங்க்ன்றது 3 பேங்க் சேர்ந்ததை பிரசிடென்சி பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 3 பேங்க்கையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி இம்பீரியல் பேங்க் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ காமனாக ஒரே பேங்க் தான் இம்பீரியல் பேங்க் அப்படின்னு ஆயிடுச்சு, அந்த 3 பேங்க்கும் சேர்ந்தது. ஓகே. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேஜர் கமர்ஷியல் பேங்க் அப்படின்னா இந்த இம்பீரியல் பேங்க் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்ன்றது 1894 கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தப்போ அதோட பேர் வந்து ஆத் பேங்க். அந்த ஆத் பேங்க்கை ரீநேம் பண்ணி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல், அதாவது நம்ம பார்த்தோம் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த பேங்க் வந்து ஹிந்துஸ்தான் சொல்லிட்டு. ஆனால் இது என்ன அப்படின்னா அது வந்து பிரிட்டிஷில் கொண்டு வந்திருப்பாங்க. பட் இது வந்து என்ன அப்படின்னா இந்தியர்களால் இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட முதல் வங்கி அப்படின்னு. இந்தியர்கள் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வந்தது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பேங்க் ஆஃப் பரோடா 1908 கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. அடுத்து 1926 என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஹில்டன் யங் கமிஷன் அல்லது ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸ். ஓகே. ஸோ இந்த கமிஷன் இவங்க 2 பேரும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ அப்போ அந்த ஆர்பிஐக்கு ரெக்கமெண்ட், அதான் சென்ட்ரல் பேங்க்ன்றது ஆர்பிஐ. ஸோ அப்போ அந்த ஆர்பிஐ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ரெக்கமெண்ட் பண்ணுறது தான் 1926. ஓகே. ஆர்பிஐ ஆக்ட், ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் வந்து வேறு இயர். பட் அதுக்கு அந்த இதை கொண்டு வரணுன்றதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணது 1926 யார் அப்படின்னா ஹில்டன் யங் கமிஷன் ஆர் ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸ். ஸோ இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க 1926 ஒரு சென்ட்ரல் பேங்க் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட், ஒரு ஆக்ட் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க 1934 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட்.
இதுதான் வந்து அபெக்ஸ் பாடின்னு சொல்லுவோம். அதாவது எல்லா பேங்க்கோட உச்ச கட்ட அமைப்பு எது அப்படின்னா இந்த ஆர்பிஐ தான், அதான் சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஆக்ட் வந்து 1934, பட் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 1935 ஏப்ரல் 1. ஓகே, ஸோ ஆர்பிஐயோட எஸ்டாப்ளிஷ்டு அப்படின்னா 1935 ஏப்ரல் 1, பட் ஆர்பிஐ ஆக்ட் அப்படின்னா 1934. ஓகே, ஸோ அது கொண்டு வரப்போ அதோட பெய்டப் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 5 crore. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது 5.54 crore. ஓகே, அடுத்து இந்த ஆர்பிஐயை அடுத்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷ்னலைஸ் பண்ணது எப்போ அப்படின்னா 1/1/1949, January 1, 1949 நேஷ்னலைஸ்டு பண்ணிட்டாங்க ஆர்பிஐயை. அப்போ ஃபுல்லி கவர்மெண்ட் ஓன்ட், அதாவது ஃபுல்லுமே வந்து இது என்னது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு வங்கி ஆயிடுச்சு, பேங்க் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொல்கட்டாவில் இருந்திருக்கு. அதே இது மூவ் ஆகி இப்போ மும்பைக்கு வந்துடுச்சு. எப்போ மூவ் ஆச்சு அப்படின்னா 1937 மூவ் ஆகிடுக்கு. ஓகே, ஸோ வந்து ஆர்பிஐ ஆரம்பிக்கிறப்ப அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கல்கட்டாவில் இருந்திருக்கு. தென் மூவ்டு மும்பை, இப்போ வந்து மும்பை தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். 1937 மூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தா ரீஜனல் ஆஃபீஸ். ஸோ ரீஜனல் ஆஃபீஸ் அதுக்கு நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது, பட் முக்கியமானது மும்பை, டெல்லி, கொல்கட்டா, சென்னை.